தாவேக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை, காங்கிரஸை நம்பாதீர்கள், முதுகில் குத்துவார்கள். காங்கிரஸ் செத்து போச்சு. முதலமைச்சருடைய பேச்சை பார்த்தேன், கேட்டேன், நன்றாக அவரே டிரைவ் பண்ணிட்டு போனாரு. இதெல்லாம் ஒரு வரவேற்கத்தக்க அம்சங்களாக இருக்கிறது. எந்த முதலமைச்சரிடம் இல்லாத ஒரு துணிச்சலை இவர் பார்க்க முடிகிறது. இப்ப அதே திமுக பயந்துடுச்சு பாருங்க. அதே திமுக பாஜக காலில் சரணடைய வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ அன்புமணி ராமதாஸ் பேசினாருனாலே வம்பாச்சு, பயமா இருக்குது. அன்புமணி ராமதாஸ் பேசிட்டான்னு சொன்னாலே விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு வயத்தை வலிக்கும். நாளைக்கு அவர் டெல்லிக்கு வரப்போறாரு, ராகுல் காந்தி பார்த்தாலும் பார்ப்பாரு. அதுலதான் உங்களுக்கு இருக்குது ரகசியம். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர், உடனே ஆர்டர் செய்யுங்கள். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் டெல்லியின் மூத்த பத்திரிகையாளரான டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். நமஸ்காரமா. நமஸ்காரம். பல நாள் இழுபறியில இப்ப ஒரு வழியாக சிங்கப்பெண் அதிரடி படை திட்டமானது துவங்கிடுச்சு. விஜய் அவர்கள் அவருடைய தலைமையில முதல் முறையா அரசு நிகழ்ச்சியிலையும் பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார் இதை? வரவேற்கத்தக்கது. நீண்ட நாளமாக என்று சொன்னீர்கள். அதற்கு ஏற்பாடுகள் செய்வதற்கும் அந்த படையை அமைப்பதற்கும் பைனான்சியல் சாங்ஷன் இன்னைக்கு 370 கோடி சம்திங் சொல்லியிருக்காரு. 2500 கோடி முன்னும் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு பைனான்சியல் சாங்ஷன்ஸ் வேணும். அரசு முறையில் இன்று நடந்தால் அது ஒரு மாசம் ஆகும். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் IAS ஆஃபீஸர் IPS ஆஃபீஸர் குழந்தைபடி விடுவாங்க. ஒரு திட்டத்தை வேண்டும் என்றால் அதை சீக்கிரமா செய்து தருவார்கள், முடிக்கணும்னு லேட்டா பண்ணுவாங்க. ஸோ இந்த பியூரோக்ரஸியில மாட்டி நிறுத்தினா பாபுடம் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதுல சிக்கலாகிடும். எனினும் முதலமைச்சருடைய பேச்சை பார்த்தேன், கேட்டேன், நன்றாக அவரே டிரைவ் பண்ணிட்டு போனாரு. இதெல்லாம் ஒரு வரவேற்கத்தக்க அம்சங்களாக இருக்கிறது. எந்த முதலமைச்சரிடம் இல்லாத ஒரு துணிச்சலை இவர் பார்க்க முடிகிறது. தவிர திடீரென்று ஏதாவது செய்கிறார். உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த பெண் பாதுகாப்பை இவர் நிலைநாட்டினால் குறைந்தது 2 முறை இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவார். அவருக்கு ஒரு ஆர்வம் இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஆனா இது இந்த மாதிரியான சிங்கப்பெண் படைன்றது விஜய் அவர்கள் ஆட்சியில வச்சிருக்கக்கூடிய நேம். ஆனா இந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்பு நலன் கருதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியா இருக்கட்டும், அதிமுகவின் ஆட்சியாக இருக்கட்டும், அம்மா பேட்ரோல், அப்புறம் பிங்க் பேட்ரோல்னு இதே திட்டம் கடந்த ஆட்சியிலுமே இருந்துச்சு. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் சார்? வித்தியாசம் சீருடையில் வித்தியாசம். யூனிஃபார்ம்ல தான் அதான் மாத்திருக்காரு. பிளஸ் இவர் கொஞ்சம் சின்சியரா இருப்பார்னு தோணுதுமா பார்க்கச்ச. இனிஷியல் காமெண்ட் அதுதான் இருக்கும். அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது கூட ஸ்பெஷல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் வச்சாங்க. அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். அதே மாதிரி ஒவ்வொரு ஆட்சியிலும் ஒவ்வொரு முன்னேற்றங்கள் இருந்தால் அது பொதுமக்களுக்கு நல்லது தானே. விஜய் செய்தார், கருணாநிதி மகன் செய்தார், கருணாநிதி செய்தார், அம்மையார் ஜெயலலிதா செய்தார் என்பதெல்லாம் விட பொதுமக்களுக்கு இன்று முதல் ஒரு நல்ல திருப்பமாக இருக்கும் என்று தான் நினைக்கிறேன். காரணம் அதிகாரிகளிடையே சொல்லிவிட்டார். எல்லாருக்குமே சொல்லிட்டார். எதாவது ஆச்சுன்னா சீரியஸா நடவடிக்கை எடுப்போம் எல்லாம் சொல்லிட்டு. அதை தவிர இந்திய ஒரு ஜனநாயகத்திலும் தமிழகத்திலும் குறிப்பாக ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்குது. பாருங்க, 18ஆம் தேதி பார்லிமெண்ட் அசம்பிளி நடக்க போகுது. 9ஆம் தேதி ஆச்சு இன்னைக்கு. இன்னும் 10 நாள் அசம்பிளி. ஏதாவது ஒரு சிறு சம்பவம் வந்தால் கூட அது நெருப்பு வைக்கல்ல வச்சு நெருப்பு மாதிரி பத்தி எரிஞ்சிருது தமிழ்நாட்டில். காரணம் எதிர்கட்சி ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி, அரசாங்கம் ஸ்ட்ராங்கா இருக்கிறத தவிர அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் போக வேண்டும். காரணம் மைனாரிட்டி அரசாங்கம் இருப்பதனால் மற்ற கட்சிகளுடைய ஆதரவை கேட்க வேண்டும் என்று இருப்பதனால் விஜய் அவர்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவார் என்று பொதுமக்கள் நினைக்கிறார்கள். இருப்பினும் அவருடைய ஆர்வத்தை பாராட்ட வேண்டும். கண்டிப்பாக சார். இந்த மைனாரிட்டி அரசாங்கம் சொல்றீங்க இல்லையா, இப்ப இன்னும் 5 ஆண்டு காலம் இருக்கு. இப்பதான் தொடங்கியிருக்காரு, 1 மாதம் தான் முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரியான ஒரு திட்டங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கே மற்றவர்களை சார்ந்து இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த மாதிரியே இருந்தா 5 வருடம் எப்படி கடக்க போறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. திறமை வேண்டும். PV நரசிம்மராவ் எப்படி பண்ணாரு, மன்மோகன் சிங் எப்படி பண்ணாரு, அடல் பிஹாரி வாஜ்பாய் எப்படி பண்ணாரு மத்திய அரசாங்கத்தை, கருணாநிதி தமிழகத்தை எப்படி பண்ணாரு, 96 MP MLA வச்சிருந்து ஒரு 5 வருஷம் ஓட்டிட்டாரு. அந்த மாதிரி ஒன்று ஆட்சியில் உட்காந்துட்டீங்கன்னா களை வந்துடும், பணம் வந்துடும், அதிகாரம் வந்துடும். ஒருத்தரே ஒன்றும் பண்ணிக்கிட முடியாது. இறக்கிறது தான் கஷ்டம், ஏற்றி வைக்கிறது ஈஸி. ஆனால் இவர் கஷ்டப்பட்டாரு. அது கஷ்டப்பட்டதை பார்த்துட்டு பல அரசியல் ஆதரவுகள் இருந்தாலும் சில கட்சிகள் இவரை விட. அது காரணம் என்ன என்று கேட்டால் பாஜக பயமுறுத்தினாங்க. இப்ப அதே திமுக பயந்துடுச்சு பாருங்க. அதே திமுக பாஜக காலில் சரணடைய வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ திமுக தனித்து விடப்பட்டது அல்லவா.
ஒரு கட்சி இல்லை திமுகவோட. யார் இருக்காங்க சொல்லுங்க? அதுதான் ஒரு திருப்பம். ஒரு ஒன் டேல எல்லாமே மாறிச்சு. மே 4ஆம் தேதி இருந்தது, மே 6ஆம் தேதி இல்லையே. அது காங்கிரஸ் செய்த துரோகமா இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சருக்கு ஒரு எச்சரிக்கை. விஜய் அவர்களே, தங்களுடைய முதுகிலும் காங்கிரஸ் ஒரு நாள் குத்தது இல்லைன்னா ராஜகோபால் என்ன காரணத்துக்கு ஒரு அவப்பெயர். நேற்று கூட டெல்லியில் இந்தி கூட்டம் நடந்து திமுக தரப்பிலிருந்து யாரும் வரவில்லை. அதற்கு முந்தின நாள் முரசொலியில் அசிங்கமான கட்டுரை எழுதினார்கள். அதை அகிலேஷ் யாதவும் டெல்லியில் நடந்த கூட்டத்தில் சமாஜ்வாதி பார்ட்டியுடைய கட்சி தலைவர், அதை தவிர ராஷ்டிரிய ஜனதா தள் கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவும், உத்தவ் தாக்கரே, சிவசேனாவுடைய பிரமுகர் 3 பேருமே சொன்னாங்க ராகுல் காந்தி எதிர்க்க, நீ செஞ்சது தப்பு, திமுக விட்டுறக்கூடாது, திமுக தான் இந்த இந்தி கூட்டணிக்கு உயிர் நாடி முதுகு எலும்பு என்றனா. அப்ப என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இப்ப ராகுல் காந்தி விட்டுட்டு நான் காங்கிரஸ் நான் பிஜேபி ஒரு ஃப்ரண்ட் மாதிரி ஒண்ணு வைக்கணும்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அது ராகுல் காந்திக்கு மூக்கடப்பு. இப்ப 4 அணி ஆயிடுச்சு. இப்போ இந்தியால இந்தி கூட்டணியில ஒண்ணு இருக்கும், இதே கூட்டணியில வெளில வந்துடுவாங்க. அதுக்கு அகிலேஷ் யாதவ் தலைவராக வைக்க வேண்டும் என்று ஸ்டாலின் முன்மொழிந்திருக்கிறார். இதெல்லாம் கொஞ்ச நாள்ல வெளில வரும். தங்களுக்கு ஒரு சிறப்பு செய்தியை தருகிற 4ஆம் தூண் நேயர்களுக்கு, மு.க. ஸ்டாலின் முயற்சியில் ராகுல் காந்தி தனிமையாக்கப்பட்டார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்குள்ள பிரியங்கா காந்தி தான் வேணுங்கிறாங்க, ராகுல் காந்தி வாடினான்ட்டாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் பல ஆங்கில ஊடகங்களுக்கு ஆலோசகராகவும் அந்த டிபேட்டை கலந்துக்கிறதுக்காக சொல்றேன். மத்திய பிரதேசத்துல நாமினேஷன் போட்டாங்க காங்கிரஸ். மீனாட்சி நட்ராஜன் ஒரு தமிழ் பெண்மணி, அங்க போபால்லே ரொம்ப நாளா இருந்ததுனால ஒரு கம்யூனிஸ்ட்காரி அந்த அம்மா. சிறு வயது ராகுல் காந்திக்கு ரொம்ப கிட்டக. திக்விஜய் சிங், கமல்நாத் என்ன பண்ணாங்க தெரியுமோ? அவருடைய பாரத்துல தப்பா ஃபில் பண்ணிட்டு அந்த அம்மா ரிஜெக்ட் பண்ண வச்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு எம்எல்ஏ வர முடியும், ஒரே ஒரு எம்பி வர முடியும், அதுவும் இல்லாத பண்ணிட்டாங்க. அது பாஜக நன்மையா போயிடுச்சு. அது மாதிரி காங்கிரஸுக்குள்ளேயே துரோகம் செய்பவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே இருக்கிறார்கள். இப்பொழுது பிரியங்கா காந்தியை முன்னிறுத்த வேண்டும் என்று காங்கிரஸ்கார் சொல்றாங்க. இந்தி கூட்டணியில் சொல்றாங்க, ஸ்டாலின் சொல்றாரு, அதுக்கு அகிலேஷ் யாதவும் தேஜஸ்வி யாதவும் சஞ்சய் ரவுத் போன்றவர்கள் எல்லாம் சொல்றாங்க, எஸ் வி மஸ்ட் ப்ரொஜெக்ட் அகிலேஷ் யாதவ் as பிரைம் மினிஸ்டர் 2029. அப்ப ராகுல் காந்தி என்னாச்சு? பழி வாங்கிட்டாரு பாருங்க ஸ்டாலின். மம்தா பானர்ஜி கட்சி எங்க போயிடுச்சு பாருங்க, பின்னுமா ஆயிடுச்சு. அப்படியே அதிமுகவோட மோசமா போயிடுச்சே. ஏற்படும் சொல்றீங்களா? அதே மாதிரி அதே நிலை வந்து இப்ப தாவேக்காக்கும் ஏற்படும் சொல்றீங்களா சார், காங்கிரஸ் நம்புறதால? ஆமா, தாவேக்காக்கு ஒரு எச்சரிக்கை, காங்கிரஸை நம்பாதீர்கள், முதுகில் குத்துவார்கள். காங்கிரஸ் செத்து போச்சுமா, வட இந்தியாவில் இல்லவே இல்லைம்மா. காங்கிரஸ் எங்க இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இன்னமும் சவுத் இந்தியாவில தமிழ்நாட்டில் இவங்க தட்டிட்டு வந்துட்டாங்க. அதுவும் 350 ஏறில வந்தாங்களே தவிர இவங்களா ஜெயிக்கவே இல்லையே. ஸ்டாலின் முதுகுல இருந்தாங்க, டக்குன்னு விஜய் முதுகுல போயிட்டாங்க. இது ஒரு மரம் தாவறது பாருங்க, யாரு சில பிராணிகள் அது மாதிரி இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கான உறவுன்றது நாளுக்கு நாள் நெருக்கமாயிட்டே போதே சார். தாவேக்கா காங்கிரஸுக்குடனான அந்த உறவுன்றது ரொம்ப ஹெல்த்தி ஆயிட்டே போகுது. நெருக்கமா இருந்தாலும் முதுகுல குத்துவாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒரு ராஜ்யசபா சீட்டை தமிழ் வெற்றி கழகத்துடைய சார்பாக பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்துருக்காங்க. அது வெயிட் அண்ட் சீ என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பின்னணியை பார்த்தால், திராவிட முன்னேற்ற கழகம் செய்த தவறினால் தான் தமிழ் வெற்றி கழகம் வளர்ந்தது என்று நாம் சொல்லலாம். 2 பேருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து தமிழ் வெற்றி கழகமே இருந்திருக்காது, விஜய் இது படுத்திருக்கும். திமுக செய்த தவறினால் தமிழ் வெற்றி கழகம் பிழைத்தது, ஆட்சிக்கு வந்தது. ஒன்னே சொல்றேன், ஆதவ அர்ஜுனாக்கு 2024 ஒரு லோக்சபா சீட் கொடுத்து போடாப்பான்னு விட்டுரு, ஜெயிக்கிறாரு தோக்குறாரு. அவன் ஜெயிக்கிற அவருக்கு ஒரு கரு வச்சு அச்சாரு டொங்கு டொங்கு டொங்குன்னு திமுக ஒண்ணு இல்லை பண்ணார். அடுத்து இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, அந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு பிராமணர் என்ற முறையில் அவருக்கு சீட் கொடுத்ததை வரவேற்கிறோம். நானும் ஒரு பிராமணன் என்ற ஒரு அகம்பாவத்தில் சொல்லுகிறேன், வழக்கமாக சொல்லுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், சிறுபான்மையரை விட சின்ன படிச்சு பிராமண சமுதாயம் தமிழ்நாட்டுல. ஸோ தேர்ஃபோர் விஜய்க்கு ரெக்கக்னைஸ் பண்ணிருக்காரு. 2 பேருக்கு மந்திரி கொடுத்திருக்காரு. வணக்கம், சல்யூட் அடிக்கணும். அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி கிடைச்சதாகும். பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொன்னாரு? அவர் தான் திமுக எதிராக கோல் மூட்டின்றாரு ராகுல் காந்தி கிட்ட, தாவேக்கா சாதகமா. இந்த 2 பேர்னால தானே தாவேக்கா ஆட்சிக்கு வந்தது. ஸோ இந்த பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக திமுகவிற்கு எப்படி முதுகில் குத்தினார்களோ அதே மாதிரி காங்கிரஸ் ஒரு வருடத்தில் குட்டவில்லை என்றால் இப்ப பாருங்க, வரக்கூடிய நகராட்சி தேர்தலில் 5 மேயர் போடுமா இவங்களுக்கு ஆட்சி பணத்தை பண்றதுக்கு பாக்குறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது காங்கிரஸ்காரங்க.
அண்டை மாநிலமான கர்நாடகால பாருங்க, எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க. இன்னைக்கு 3 பேர் ராஜினாமா பண்ணிட்டான். அந்த சித்தராமையா தனிக்காட்சி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சுடா போல இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுக்கு மேகதாதுல கட்டுவே காவிரி தண்ணி தரமாட்டேன்னு தமிழ்நாட்டை வஞ்சிருக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன பண்ணும்? அப்போ போராட வேண்டாமா? போட மாட்டாங்க. இங்க 2 மந்திரி இருக்காங்க தமிழ்நாடு காங்கிரஸ், அவங்கள ராஜினாமா பண்ணணும். ஏன் இவர் விஜயை விட்டு வைக்கிறாரு? ராஜினாமா வாங்க, டிஸ்மிஸ் பண்ணுங்க கவர்னர் சொல்லி. இதெல்லாம் இந்த 18ஆம் தேதி அசம்பிளியில நிறைய கூத்து இருக்குது. அதை தவிர இன்று சபாநாயகர் கை கழுவிட்டார். அந்த 20 ஆட்சி பழிச்சுது தாவேக்கா ஆட்சி. எடப்பாடி பழனிசாமியோட கட்சியும் பழிச்சிடுச்சு. 21 எம்எல்ஏக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணது உண்மை இல்லைன்ட்டார். மன்னிப்பு கேட்டால் அது ஓகேன்னு விட்டார். இந்த 4 பேர் தான் இப்ப முக்கியமா இருக்கு. இன்னைக்கு பிரபாகரனுடைய ஒரு தீர்ப்பை வரவேற்க வேண்டியதுதான். யாரு இல்லை. அன்புமணி அவர்களும் பாத்தீங்கன்னா தாவேக்கா ஆட்சியை புகழ்ந்து பேசியிருக்காரு, சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சார், இதற்கு பின்னணி ஏதாச்சும் இருக்குமா? அன்புமணி ராமதாஸ் பேசினாருனாலே வம்பாச்சு, பயமா இருக்குது. ஏன் தெரியுமோ? அன்புமணி ராமதாஸ் பேசிட்டான்னு சொன்னாலே நம்ம விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு வயத்தை வலிக்கும். அவர் விஜய் நல்லா பேலன்ஸ் பண்றாரு. இங்க தொட்டினே ஆட்டி விட்டுறாரு, குழந்தைய அப்படி கட்டி விட்டுரு டம்ம பண்ணிட்டு இருக்காரு. அரசியல் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார். ஆனா இங்க இன்னொரு விஷயம் பார்க்கணும் சார். விஜய் அவர்கள் இன்னைக்கு மேடையில பேசியிருக்காரு, திமுக ஆட்சியில செய்த தவறையெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நான் பெண்களுக்கு பாதுகாப்பு தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 350 கோடி கிட்ட இதுக்கான செலவும் பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்துக்கு. அந்த பெண்கள் பாதுகாப்புன்றது இப்ப பாதுகாக்கப்படுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல குற்ற சம்பவங்கள்ன்றது தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் போகுது. கண் கலங்குது அப்படிலாம் சொல்லியிருக்காரு, சென்டிமெண்டா பேசியிருக்காரு. அவர் கண் கலங்குன்னு சொன்னது அவங்க அம்மா பிச்சனி காமிக்கிறாங்க. அம்மா கண் கலங்குது, அது வேற இருக்குது. அது பாருங்க, அப்பா ஏன் வரலன்னு தெரியல. அது ஒண்ணு. 2வது, கண்டிப்பாக பொதுமக்களிடையே ஒரு வரவேற்பு இருக்கத்தான் செய்கிறது. எந்த புது முகங்கள் வந்தாலும் அது ஒண்டி வச்சுங்க. திமுக மீது இருந்த ஒரு எதிர்ப்பு மனப்பான்மை, துரோக மனப்பான்மை. காரணம், அவ்வளவு அட்டுவழியம் பண்ணியிருக்காங்கம்மா திமுக காரங்க. நீ எழுதி வச்சுங்க. கொஞ்ச நாள்ல ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளேயே எப்படிலாம் ஆக போகுதுன்னு பார்த்துட்டே இருங்க. அதுல இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தீங்கன்னா வெரி வெரி பேட் சிச்சுவேஷனா தான் வந்துட்டு இருக்குதாக நான் காண்கிறேன். ஆனா இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்ப வரைக்குமே ஆட்சிக்கு இவங்க தான் தாவேக்கா தான் வந்திருக்காங்க. ஆளும் கட்சியா திமுக இருக்கும்போது திமுகவை பல குற்றம் சொன்னாங்க, பல விமர்சனங்கள் வச்சாங்க. ஆனா இப்பவுமே ஆளும் கட்சியா இருந்துமே திமுகவை எல்லாத்துக்கும் காரணமா சொல்றாங்களே, இது எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம். மின்சாரம் போனாலும் சரி, தண்ணி வரலனாலும் சரி, எல்லாத்துக்கும் திமுக காரணம் சொல்றாங்களே, இது எப்படி ஏத்துக்க முடியும்? அவங்க தோல்வியுற்றதில் அத்தனை கவனம் செலுத்துவது திமுக அதிகாரிகள் இன்னும் இருக்கிறார்கள் அரசாங்கத்தில். IPS ஆகட்டும், IAS ஆகட்டும், தமிழ் வெற்றி கழகத்திற்கு துரோகம் செய்ய வேண்டிய ஒரு சில மூத்த அதிகாரிகள் இருக்கிற. அவன் தான் எலக்ட்ரிசிட்டி கட் பண்றாங்க. நான் இன்னைக்கு ஒரு கிளிப்பிங் பார்த்தேன் ஒரு தமிழ் சேனல்ல. எவனோ ஃபியூச்சர் பிடிங்கிட்டு போயிட்டான் அந்த இடத்துல. அந்த திமுக காரன் சொல்றாங்க. அதெல்லாம் போலீஸ்காரன் கண்டுபிடிக்க வேண்டாமா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி அரசாங்கத்தை எந்த விஷயமானாலும் சொல்லி கழுக்க வேண்டும் என்று ஒரு தீவிரமாக ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறது. அதை விஜய் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கருத்து. காரணம், இவங்களை என்னைக்கான ஒரு நாள் டாபிக் பண்றாங்க. 6 மாசம் சொன்னார், இப்ப 3 மாசம் ஆயிடுச்சு. பொதுமக்களிடையே ஒரு கிளர்ச்சி உண்டாக்க பார்க்கிறார்கள். இன்னைக்கு தேதி வச்சான்னு வச்சுங்க, தேர்தல் வச்சாங்கன்னா 200 சீட் வாங்குவாரு. இன்னும் நான் சொல்றேன், விஜய் பொதுமக்களிடையே அவருக்கு எப்போ ஒரு புது முகம் வந்ததுன்னா ஒரு 1 year ஓடுமா அந்த வண்டி. ஒரு சினிமா 100 நாள் ஓடுது, 200 நாள் ஓடுது, 300 நாள் ஓடுது. விஜய் சினிமா என்ன கேட்டீங்கன்னா குறைஞ்சது 1800 நாள் ஓடுன்னு நினைக்கிறேன். 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுவாரு. என்னங்க சார், ஏதோ படம் ஓடுற மாதிரியே சொல்றீங்களே, 100 நாள் படம் ஓடுது அந்த மாதிரி சொல்றீங்களே? அது மாதிரி தானே பண்றாங்க. 3 மாசம் 2 மாசம். இவர் யாருங்க சொல்றது? ஸ்டாலின். பொதுமக்கள் 1,90,90,00,000 பேர், 85 லட்சம் பேர் எலெக்ட் பண்ணிருக்காங்க அவரை. திமுக கிடைத்த வாக்கு என்ன சொல்லுங்க பாப்போம். சோ அதுதானே ஒரு டீட்டெயிலா பார்க்கணும் இதெல்லாம். இன்று விஜய் பேசியதிலிருந்து ஒன்று புரிகிறது. நாளைக்கு அவர் டெல்லிக்கு வர போறாரு. டெல்லிக்கு வந்த அப்புறம் எல்லாரையும் பார்க்க போறாரு. சீஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல அட்டன் பண்ண போறாரு. ராகுல் காந்தியை பார்த்தாலும் பார்ப்பாரு. விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. அதுலதான் உங்களுக்கு இருக்குது ரகசியம். அவர் எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு போறாருன்னு பார்க்கணும். என்னை பொறுத்த மட்டில் விஜய் அவர்கள் மைனாரிட்டி அரசாங்கத்தை நடத்திக்கொண்டாலும் PV நரசிம்மராவ் மாதிரியும் அடல் பிகாரி வாஜ்பாய் மாதிரியும் இருக்கிறார். நடத்தியில் நரேந்திர மோடி மாதிரி செயல்படுகிறார். ஆக மொத்தம் அகில இந்திய அரசியல் அவருக்கு புரிந்திருக்கிறது என்பதைத்தான் 4ஆம் தூண் மக்கள் நேயர்கள் மூலமாக
லலிதா அம்பிகை மூலமாக நான் சொல்லக்கொள்ள ஆசைப்படுகிறேன் தமிழ் நண்பர்களுக்கு. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார். தேங்க்யூ.